கடக ராசி அன்பர்களே 21, 27 ஜூன் 2026 இந்த வாரத்தில் பல முக்கிய கிரகங்கள் உங்கள் ராசியில் இருப்பதால் வாழ்க்கையின் பல துறைகளில் கவனம் பெறும் காலமாக அமைகிறது. மிதுன ராசியில் உள்ள சூரியன் கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணிப்பதால் ஓய்வு, ஆன்மீக சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டமிடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ரிஷப ராசியில் உள்ள செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதால் இது மிகவும் சாதகமான அமைப்பாகும். நண்பர்கள், தொழில் தொடர்புகள் மற்றும் லாப வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில முயற்சிகள் நல்ல முடிவை நோக்கி நகரலாம். கடக ராசியில் உள்ள புதன் ஜன்ம ராசியில் இருப்பதால் சிந்தனைகள் வேகமாக செயல்படும். இருப்பினும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் முழுமையாக ஆராய்வது நல்லது. புதிய திட்டங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. கடக ராசியில் உள்ள குரு ஜன்ம ராசியில் இருப்பதால் தனிப்பட்ட வளர்ச்சி, மதிப்பு மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகளை உருவாக்கக்கூடும். குருவின் பார்வை விருச்சிகம் 5, மகரம் 7, மீனம் 9 ஆகிய இடங்களில் விழுவதால் கல்வி, திருமண வாழ்க்கை, கூட்டாண்மை, பாக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நல்ல ஆதரவு கிடைக்கலாம். கடக ராசியில் உள்ள சுக்கிரன் ஜன்ம ராசியில் இருப்பதால் கவர்ச்சி, மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை மற்றும் மனநிறைவு அதிகரிக்கும். புதிய சந்திப்புகள் மற்றும் நல்ல உறவுகள் உருவாகலாம். மீன ராசியில் உள்ள சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால் கலவையான பலன்களை வழங்கும். சில காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் அனுபவத்தின் மூலம் நல்ல பாடங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தரக்கூடும். பெரியவர்களின் ஆலோசனையை மதிப்பது நன்மை தரும். கும்ப ராசியில் உள்ள ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவற்றை அமைதியாக கையாளும் போது நல்ல முடிவுகள் கிடைக்கும். உடல்நலம் மற்றும் ஆவண விஷயங்களில் கவனம் அவசியம். சிம்ம ராசியில் உள்ள கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சு மற்றும் குடும்ப நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். யோசித்து பேசுவது நல்ல உறவுகளை பாதுகாக்க உதவும். மொத்தத்தில் இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி, லாப வாய்ப்புகள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலமாக அமைகிறது. சில விஷயங்களில் பொறுமை கடைபிடித்தால் கிரக ஆதரவின் முழு பலனையும் பெற முடியும். தினமும் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபட்டு ஓம் குரவே நம மந்திரத்தை 27 முறை ஜபிப்பது ஞானம், மன அமைதி மற்றும் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும்.